ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுட்புக்கு முகந்து கொடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிந்து தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். பாடல் 4. கவிதை உரை. வருண பகவானே, மழையாய் அமுத புனலாய் வரமாக வருபவனே, அலையாடும் கடலில் நீ முற்றும் மூழ்கி எழுந்த அன்றொரு நாள் ஆலிலையில் துயின்ற ஊழிக்கால நாயகனின் உருவம்போல் கருத்த மேனி எடுத்து மலை தழுவும் மேகங்களாய் உருமாறி ஆர்த்தெழுந்து வானுக்கும் பூமிக்குமாய் வடிவெடுத்து பெருங்காட்சி தந்த எங்கள் பெருமாளின் திருக்கரத்தில் உறையும் ஆழிச் சக்கரம் போல் மின்னி வலம்புரிச் சங்கை போல் இடி இடித்து வையகத்து மக்கள் எல்லாம் இன்புற்று வாழும் வகையில் சாரங்கபாணியாம் அண்ணலின் கை வில்லிலிருந்து புறப்படும் அம்பை போல் மழையாய் பொழிவாய் மாதேவே. நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து செல்வோம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுட்புக்கு முகந்து கொடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிந்து தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். பாடல் 4. கவிதை உரை. வருண பகவானே, மழையாய் அமுத புனலாய் வரமாக வருபவனே, அலையாடும் கடலில் நீ முற்றும் மூழ்கி எழுந்த அன்றொரு நாள் ஆலிலையில் துயின்ற ஊழிக்கால நாயகனின் உருவம்போல் கருத்த மேனி எடுத்து மலை தழுவும் மேகங்களாய் உருமாறி ஆர்த்தெழுந்து வானுக்கும் பூமிக்குமாய் வடிவெடுத்து பெருங்காட்சி தந்த எங்கள் பெருமாளின் திருக்கரத்தில் உறையும் ஆழிச் சக்கரம் போல் மின்னி வலம்புரிச் சங்கை போல் இடி இடித்து வையகத்து மக்கள் எல்லாம் இன்புற்று வாழும் வகையில் சாரங்கபாணியாம் அண்ணலின் கை வில்லிலிருந்து புறப்படும் அம்பை போல் மழையாய் பொழிவாய் மாதேவே. நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து செல்வோம். தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார். பூமிப் பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தணர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது. 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. இது 30 பாடல்களால் ஆனது. தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னிப் பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர். தாய்லாந்தில் திருப்பாவை, திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்ரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது.